Hi friends and families, welcome back to my channel. லாஸ்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் போட்டிருந்தேன். அதுலேயே சொல்லியிருந்தேன் இப்போ நாங்கள் குரோஷியாவில் இருக்கிற ஸ்ப்ளிட் சிட்டியில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. அதுவும் நாங்கள் ட்ரிப்புக்கெல்லாம் எப்போதும் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 days இல்லை 4 days அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 days பிளான் பண்ணியிருந்தோங்க. துப்ரோனிக்கில் ஒரு 3 days இருந்தோம். அப்புறம் ஸ்ப்ளிட் இப்போ இருக்க போகிறது வந்து இங்கே வந்து ஒரு 3 days இருக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஸ்ப்ளிட்டில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்ற vlog தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிப்புக்கு வந்தாலே அடிக்கடி சுற்றி பார்க்கணும்னு வெளில போயிடுவோம். பட் இந்த வீடு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால இங்கேயே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவும் என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக டம்ளரில் தண்ணி கொடுத்தாலே அவ்வளோ ஹாப்பியாக விளையாடுவாங்க. இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதும் டெய்லி காலையில் ஏஞ்சதும் அம்மா நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. சாயரா காலையிலே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அதுக்கு தான் வந்திருந்தா. சரி என்ன ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் நிற்கிறா பாருங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல இங்கேயே இருக்கணும்னு காலையிலேருந்து அடம் பண்ணிட்டு வந்துட்டாங்க பாருங்க 2 பேரும். நான் எங்கடா வர்றது? அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் உடனே தான். இப்போ இல்லை, சாயந்தரம் குளிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, உங்கள் பசங்க எப்படிங்க 2 பேரும் சமத்தாக விளாண்டுப்பாங்களா இல்லை 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்களான்னு சொல்லிட்டு. 1 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே எந்த வித ஃபைட்டும் இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு விளாண்டுட்டு ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ இந்த 1.5 வயசை தாண்டி 2 வயசு ஆக ஆரம்பிச்சிச்சோ, நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 2 பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் யாஷு இருக்கா பாருங்க, எல்லோ டிஷர்ட் போட்டிருக்கால, அவள் தான் யாஷு. எப்போதுமே சரி சாய்ரா என்ன பொம்மை வச்சுருந்தாலும் சரி, கீழே கிடந்து ஒரு கல் எடுத்தாலும் சரி, அது சாய்ரா கையில் உள்ளது தான் அவளுக்கு வேணும்னு ரொம்ப அடம் பண்ணுவாள். சாய்ரா மோஸ்ட்லி கொடுத்துருவா. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவளும் பொறுமையை இழந்து 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மாற்றி அவள்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி நம்ம ஏதாவது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கிற வயசும் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில். காதே கிழிகிற அளவுக்கு 2 பேரும் கத்துவாங்க, அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் புது இடம்ன்றதுனால, அதுவும் சாய்ரா பார்த்திங்கன்னா புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆக மாட்டா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோடு போயிருந்தோன்ட்டு இல்லையா, அதனால் கொஞ்சம் செட் ஆகாமல் அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தா. ஸோ அது கூட ஒரு அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு, ரொம்ப கொஞ்சம் காமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது இல்லையா அந்த லிவிங் ஏரியாவில், அதனால் அவங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருந்துது, ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அங்கே ஸ்விம்மிங் பூலில் காலையிலே குளிக்க வேண்டாம், இன்றைக்கி நம்ம பீச்சில் போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே பீச் இருக்குது பாருங்களேன். நாங்கள் எப்போதுமே எந்த ஸ்பாட்டுக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துலேயே வீடு பார்த்து செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2-3 மாதமாகவே நாங்கள் எந்தெந்த ஸ்பாட்டுக்கெலாம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வீடு செலக்ட் பண்ணி புக் பண்ணியிருந்தோம். இங்கே இந்த பீச் மட்டும் இல்லைங்க, பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நிறைய ஷாப்பிங் மால்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸாக நம்ம வீட்டிலேருந்து. கிட்ட போய் பார்க்குறத விட இங்கேருந்து லாங் வியூலேருந்து பார்க்குறதாங்க இன்னும் அழகாக இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக சுற்றி வீடு, சைடில் பார்த்திங்கன்னா நிறைய மரம், இந்த தண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த பீச்சு. ஒரு சில பீச்லலாம் பார்த்தீங்கன்னா கரையில் எல்லாமே மண்ணாக இருக்கும், ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூழாங்கல்லாம் இருக்கும். நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு கூட போயிருந்தோம், எட்டிடாட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள பீச் பார்த்தீங்கன்னா பெபிள் பீச்சுன்னு சொல்லுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கூழாங்கல்லாம் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல இந்த பீச்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா நிறையா மண் கிடந்துச்சு. பட் நாங்கள் போன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கும், மார்பிள் கல் மாதிரி குட்டி குட்டியாக, அதுதான் மோஸ்ட்லி நிறையா இருந்துச்சு. பசங்களுக்கு தண்ணியை பார்த்ததும் ஜாலி தான். சாய்ராவை பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு, பட் அந்த வெயிலுக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல. ஸோ நாங்கள் அங்கே ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த பீச்சோட கலர்லாம் கூட ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறுது, அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சைடு பார்த்தா ஒரு மாதிரி மைல்டு க்ரீன் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான குட்டியாக ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க.
அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாகவுமே இந்த குட்டி குட்டி கல்லாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருந்தது. அந்த ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி அந்த பீச்சே. நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் போயிருந்தோம், அப்போ தான் கூட்டமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. சரின்னு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த சென்னையிலலாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா நிறைய கடை, அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு, கேப்பு, இந்த சொவனீஸ்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. இங்கே அப்படியே எல்லா கடையும் சரி நான் அதை ஒரு போயிட்டு ரவுண்ட் என்னெல்லாம் திங்ஸ் சுற்றி பார்த்துட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு சிட்டியில் டைம் தேவையான ஸ்பெண்ட் கொஞ்சம் பண்ணோம். சிக்கனு, கொஞ்சம் பால் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் சமைக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பா கூட போய். ஸோ எங்களுக்கு அந்த ஹோல் டே பார்த்தீங்கன்னா பீச்லேயும் ஸ்விம்மிங் பூல்லையுமே ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டைக்லீஷன் பேலஸ் தான் போக போகிறோம். அந்த வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். பாய்.